ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான அட்டகாசமான வெயிலுக்கு ரொம்பவே இதமாகவும் குளுன்னும் சில்லுன்னு சாப்பிடக்கூடிய ரோஸ் மில்க் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரோஸ் மில்க்கு மட்டும் இல்லைங்க, ரோஸ் மில்க் சிறப்பும் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சிறப்பை ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்மர் முழுக்க கொண்டாட்டம் தான். அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இவ்வளோ சூப்பரான அட்டகாசமான ரோஸ் மில்க் சிறப்பு ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1.5 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். இந்த 1.5 கப் ஜீனி கிராம் கணக்கில் 500 கிராம். நம்ம 1/2 கிலோ ஜீனி எடுத்துருக்கோன்னா அதுக்கு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போ 1.5 கப் ஜீனி சேர்த்தாச்சு. இது 1/2 கிலோ ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ 250 ml தண்ணி சேர்த்துக்கலாம். கப் அளவுகளில் நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் ஜீனிக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கெஸ்ட் யாரும் வராங்கன்னா உடனே ரோஸ் மில்க் கலந்து கொடுத்துடலாம். இந்த சிரப்பு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக சுலபமாகவே ரோஸ் மில்க் செஞ்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இது ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே கொதிச்சாதான் அந்த ஜீனியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா ரோஸ் மில்க் எசன்ஸ் நல்லா சூப்பராக டேஸ்டியாக வரும். ஜீனிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ் எசன்ஸ் கலந்துக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. ஒரு 25-30 சொட்டு சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் ரோஸ் மில்க் சிரப்புன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ எசன்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா ஒன்று போல் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே தான் கொதிக்கணும், ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுறலாம். பாருங்கள், அப்படியே தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு கையில் பிசு பிசுன்னு ஒட்டணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அங்கே பாருங்கள், மேலே ஒரு கண்ணாடி லேயர் மாதிரிலாம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே கிறிஸ்டல் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை பாருங்கள். கண்ணாடி மாதிரியெல்லாம் இல்லாமல் எவ்வளோ தெளிவாக அப்படியே ஆயில் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. தேன் மாதிரி ஆயில் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதை ஆறிச்சு நல்ல பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம தேன் வாங்குகிற பாட்டில் கண்ணாடி பாட்டிலில் இதை மாற்றி வச்சுக்கலாம். இந்த பாட்டிலில் ஊற்றியாச்சு. நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரோஸ் மில்க் சிரப்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ரோஸ் மில்க் எப்படி கலக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பாதாம் பீசன் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஊறி வரும்போது அப்படியே கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு இது நிறைய ஊறி வரும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். நைட்டே ஊற வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊறி வந்திருக்குன்னு. இது ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும் பாதாம் பீசனை. அப்போ தான் இந்த அளவுக்கு வரும். இல்லைனா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இதையும் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு கிளாஸில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்திருக்கேன். இது சியா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது ஒரு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துலேயே ஊறிடும். நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சா இன்னும் நல்லா சூப்பராக ஊறி வரும்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்குன்னு. இப்போ எல்லாம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க ரோஸ் மில்க் சிரப்பை கொஞ்சம் கிளாஸை சுற்றி ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் மில்க் சிரப் சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருக்க ரோஸ் மில்க் சிரப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்சுருக்க திக்கான பால் 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க சியா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். சப்ஜா விதையை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த பாதாம் பிசினை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாம் பிசின் மட்டும் போதும், சப்ஜா விதை வேணான்னா நீங்கள் அதை மட்டும் கலந்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஐஸ் கட்டியை சேர்த்துட்டா அவ்வளோதான். அட்டகாசமான சூப்பரான சுவையான ரோஸ் மில்க் தயார். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.